ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நிலா ஆதார் கார்டு விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணி மதி ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் அண்ணன் தான் இந்த மாதிரி மனோகர் தான் நம்பரை மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நிலா ரொம்பவுமே அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழன் அதை நினச்சி ஃபன்கலாட்டா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க கோவப்பட்டதுக்கப்புறம் இருங்க அது சம்மந்தமாக நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா சேரன் அப்படியே மெதுவாக சைக்கிளில் போயிட்டு இருக்காரு கார்த்திகா வீட்டுக்கு முன்னாடி. கார்த்திகா அப்படியே ஜன்னல் வழியாக எந்திரிச்சு அப்புறம் கேட்டுக்கிட்டு நின்று சேரனை பார்க்குறாங்க. இப்போ ஆதார் கார்டு எடுக்கிற விஷயமா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இப்போ சோழன் நிலாவை கூட்டிகிட்டு போய் ஆதார் கார்டு அப்ளை பண்ண போகிறாங்க. எங்கே போனாலும் பார்த்தோம்னா ப்ரூஃப் கேட்குறாங்க. இப்போ சிம் கார்டு வாங்கலான்னு போகிறாங்க, அங்கேயும் ப்ரூஃப் கேட்குறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்கறதுக்காக ரொம்பவுமே சோழன் ட்ரை பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்குற நிலா ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாங்க. நம்ம எப்படியாவது உங்கள் ஆதார் கார்டு வாங்கிடலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்யாண புரோக்கர் உட்காந்துருக்காரு. அவர் பார்த்தா நீங்கள் ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு உங்களுக்கு அது மாதிரி உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க, தனியாகவும் சந்தித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க. நடேசனும் கூட இருக்கார். இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான். அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு சேரன் வராரு. வரும்போதே நிறுத்தி வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபன்கலாட்டா பண்ணுறாங்க. மறித்து வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு கடைசியில் என்ன எதுன்னு விசாரிக்கும் போது ஆமாம் சந்தித்தேன் பேசினா தான் என்னன்னு தான் ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி மழுப்பிட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் சேரன் யோசிக்கிறாரு, இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் காட்டினதை பார்த்ததை காட்டுறாங்க. அதாவது என்னன்னா இப்போ சோழனும் நிலாவும் இப்போ அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசுகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னாங்க தனி குடித்தனம் போனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை தான் அங்கே மாதிரி தனியாக சந்தித்து சேரன்ட்டு அந்த பொண்ணு பேசியிருக்கிறாங்க. அதுக்கு இவர் முடியாதுன்னு சொல்லியிருப்பார். இந்த விஷயம் தான் அடுத்து நமக்கு அடுத்த எபிசோடில் காட்ட போகிறாங்க. அல்லது இது சம்மந்தமாக ஒரு ப்ரொமோ வரப்போகுது. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியல. கடந்த ஒரு வாரமாக கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருக்க மாதிரி தோணுது. இருந்தாலும் எப்பவும் போல் நம்ம நடிகர்களுடைய அதாவது இதில் நடிச்சிருக்கக்கூடிய நம்ம கேரக்டருக்காக பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக அதே சொன்னதே சொல்லி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் என்ன கொண்டு வராங்க. அடுத்து என்ன சேரனுக்கு கார்த்திகா கல்யாண விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் அந்த எபிசோடில் அது ட்விஸ்ட்டாக காட்டினாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆனால் பார்க்குற நீங்கள் நினச்சா கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். நான் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்கும்போது அதுதான் சொன்னாங்க. அதனால் பார்க்குற நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம சேனலோட ப்ராப்ளம் சரியாயிடும். சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் நம்ம சேனலுக்குள்ளார நீங்கள் பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.